அமரன் படத்துல இப்ப கணவன் இப்ப நாட்டுக்காக உயிரை விட்டதால அந்த மனைவிய கௌரவிப்பாங்க. அப்ப அதே போல இப்ப உங்களையும் என்ன அப்படி ஒரு கௌரவம் உங்களுக்கு நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் தயங்காதே. தலைவன் வந்திருக்கிறீர்கள். நான் பட்டொரு இது உலகத்தில் எனக்கு வந்த வினை நானோ இன்னொரு உலகி வரப்படாம. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ தர்மன் தங்க போனாரோ ராஜமா போறையா ராஜமா போறையா தங்க போறையா நான் ரொட்டருக்கு படிச்சு இன்னும் அங்க கொஞ்சம் போட மாட்டேன். நான் வீட்டோட வச்சு பாருங்க எப்படி நான் சொல்லிருக்கிறேன் பாருங்க. நம்ம மகன் இன்றைக்கும் ராவைக்கும் வேலைக்கும் தனியா படுக்க கருதாம அதான் இழப்பு தானே. நம்ம ஏண்டா இந்த வேதனைகள் கொடுமைகள் அனுபவிச்சிருப்பீங்க, பார்த்தோட விளங்குது. நீங்க எனக்கு பெத்த உள்ள மாதிரி எனக்கு நடந்த இது உலகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. சரி, கவலைப்படாதீங்கம்மா. இப்ப நீங்க இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கட்டாயமா உதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்டாயமா கிடைக்கும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான் கேளுங்க. நீங்க வருவீங்கன்னு பார்த்திருந்த நாமனே வரல மனே. நீங்க பெத்த பிள்ளைகளும் இல்லை, சகோதரமும் இல்லை, உடப்புறப்பும் இல்லை. நான் ஒரு அனாதையாரு பணத்துல வந்துட்டு பாருங்க மக்கள், உதவி செய்யுங்க மனே. சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, இல்லை நான் செய்யணும் ஐயா. நானா யாழ்ப்பாணம் போவார் மாவீரனத்தில். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் கிண்ணியடி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, இதற்கு முதல் உதவிகள் இந்த இடத்துக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் என்ன குறிப்பிடணுமெண்டா, இந்த வீடியோவில் ஒரு வயசான பாட்டி அம்மா, அவள் யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டவன்னு சொல்கிறாவோ. இப்போ நேரடியாக வந்து பார்த்தேன்னா நம்ம இப்போ அவட அடையாளங்களை காட்டுறாங்க, காயப்பட்ட அடையாளங்களை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்றைய தினம் கோல் எடுத்தா, ஒரு அண்ணன் மூலமாக கோல் எடுத்து ரொம்பவே கஷ்டமாம் என்று அழுதுட்டாவ. சொல்ல முடியாது, அப்படி அழுது கொண்டே இருந்தா. அப்போ நான் சொன்னேன், நான் வாரேன், இன்றைக்கு வாரேன்னு சொன்னேன் நான். ஆனால் நேற்று வர முடியாமல் போயிடுது இஞ்சு. அப்போ சொன்னேன், இன்றைக்கு வர முடியாதம்மா, இன்னொரு வேலையை நான் போக போகிறேன், நாளைக்கு வாரேன்னு சொல்ல. அப்பயும் அழுது மெசேஜ் ஒன்று ஃபோட்டோவும். அப்போ கவலையாக போயிட்டு என்ன சொல்கிற, ஒரு வயசு போன பாட்டியம்மா, யாரும் இல்லையாம், பிள்ளைகளும் இல்லையாம், கணவனும் இல்லையாம் என்றுக்குள்ள என்ன கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஒரு அக்கா தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த பாட்டியை. போட்ட மெசேஜ் பாருங்க, வாய்ஸ் மெசேஜை கேளுங்க. நீங்க வருவீங்கன்னு பார்த்திருந்த நாமனே வரல மனே. நீங்க இன்னும் சாப்பிடையும் இல்லை, நான் உங்களை பார்த்து இருக்கிறேன். எப்ப வருவேன் நீங்க? எனக்கு எப்போதும் தெரியல, நான் சாப்பாடுலாம் எனக்கு கஷ்டப்படுறேன் ஐயா. பெத்த பிள்ளைகளும் இல்லை, சகோதரமும் இல்லை, உடப்புறப்பும் இல்லை. நான் ஒரு அனாதையாரு பணத்துல வந்துட்டு பாருங்க மக்கள், உதவி செய்யுங்க மனே. சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, இல்லை நான் செய்யணும் ஐயா. ஓகே, இதை கேட்டது பிறகு கவலை ஆயிட்டு ஏதாச்சும் செய்யணுமாம்னு சொன்னாவோ நடக்க மாட்டாவாம். இப்படி தவண்டு அதாவது இப்படி காலை கீழே அரைச்சி தான் இப்படி இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஓகே, ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவக்கு சொந்தமான இடமும் இல்லையாம் இது. ஓகே, அது வேறவங்களோட தெரிஞ்சவங்களோட வீட்டில் இப்போ இவையும் இருக்கிறாங்க. இவைக்கும் யாரும் இல்லை, அதாவது யாரும் பார்க்குறல்ல, அம்மாவுக்கு யாரும் இல்லை.
சரி ஓகே. இப்போ வீடெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட வீடு இல்லைன்றதால காட்ட தேவையில்ல. சரி ஓகே. இப்போ நான் சொன்ன அம்மா இவ தான். எத்தனை வயது அம்மாக்கு? 9, 44ஆம் ஆண்டு. 80 வயது. 44ஆம் ஆண்டு பிறந்தனீங்களா? 80 வயது பாட்டி அம்மாக்கு. என்ன மெசேஜ் போட்ட நீங்க? இந்த பாருங்க. நேற்று சோத்தை பத்தி கடைசியில் என்ன சொன்னீங்க பாருங்க. எனக்கு எப்போதும் எல்லாம் சாப்பாடுலாம் எனக்கு கஷ்டப்படுறேன் ஐயா. பெத்த பிள்ளைகளும் இல்லை, சகோதரமும் இல்லை, உடப்புறப்பும் இல்லை. நான் ஒரு அனாதையாரு. பாருங்க மக்கள், உதவி செய்யுங்க. என்ன செய்ய போறீங்க? எனக்கு மணி இல்ல ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னா என்ன முடிவு? எனக்கு நான் இவ்வளவு கிடக்குறேன். எனக்கு சாப்பாடுக்கு செய்யா போட்டு எனக்கு வேற ஒன்று வீடும் போனா வாசல் போனா ஒன்று போனேன் கூட சொல்றேன். எந்த சீவம் போற அளவு இப்போ என்ன பாப்பாவும் எனக்கு வகுத்துக்கு இப்ப சாப்பாட்டு பிரச்சனை தான் உங்களுக்கு. மற்றபடி அவ பாக்குறதுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கு. இது உங்களோட சொந்தமான வீடு அப்படியா? அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை தானே. அது என்னடா இப்ப அவங்க இங்க இல்லை தானே. நான் இவட உதவியில நான் கிடந்துக்குவேன். அப்படி நீங்க இருந்துருவீங்க. கிடந்துருவேன். இன்னும் நீ அகன காலத்துக்கு கிடக்க போறான். இன்றைக்கு நான் அழைக்கும் இவரத்தை இன்னொரு போகணும். அவங்க அரைச்சரைச்சு போய் அது முக்கியமானது. அம்மா நடக்க மாட்டாவோ, அரைச்சரைச்சு தானே போறேன். இப்படி அரைச்சரைச்சு போய் அந்த மூளைக்கு போய் மம்பட்டி எடுத்து அங்கால மடுவேன். வெட்டி கக்குசி போயிட்டு உத்த பாவாடையோட திரும்பி அரைச்சரைச்சு வந்து அடி பைப்பு இருக்கு. அந்த அடி பைப்புல தண்ணியை சட்டியை எடுத்து மேல கழுவுறு. கக்குசி கக்குசியை கழுவுறு. கழுவிட்டு வந்து திரும்ப தண்ணி அடிச்சு புறாந்த உடுப்பு எல்லாம் கழுவி மேல எல்லாம் கழுவி குளிச்சுட்டு வந்துதான் சாப்பிடுறேன். இந்த பாத்ரூம் போனாலே ஜனங்க இந்த இப்படி வந்து இப்படித்தான் இந்த தண்ணி எடுத்து தந்தி அப்படி கோயில் பாத்ரூம் பாத்ரூம் போயிட்டு அடிக்கழுவிட்டு. எத்தனை வருஷமா அப்படி நீங்க இப்படி காலை இல்லாம இப்படி அரைச்சரைச்சு? போன வருஷம் 7ஆம் மாசம் 7ஆம் தேதி போன வருஷம். எதனால இது? எதனால மணி இந்த கால் உடைஞ்சது. காட்டுங்கம்மா. நீங்க காட்டுறீங்க அப்பதான் நீங்க இப்ப தெளிவா காட்டுங்க. பாருங்க என்னம்மா அது எப்படி இருக்கு? இந்த அரிக்கு மணி பொருங்க. இந்த முழங்கால் ஜில்லு நமக்கு இருக்குதானே, அது இப்படி உடைஞ்சு இப்படி உடைஞ்ச இப்படி உடைஞ்சது. இதை பொறிச்சு போட்டாங்க. இது பொறுத்தல்ல. இங்க இருங்க, இந்த அரிக்கு ஒரு துண்டு, இந்த அரிக்கு ஒரு துண்டு. ஐயோ, இந்த செல்லு அதுதான் இங்க இருக்கு. இது யுத்தத்தால பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்டதால இந்த செல்லு உடைஞ்சது வந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்டதால. இதுவும் யுத்தத்தால பாதிக்கப்பட்டதால. பிறகு கோயிலுக்கு போய் வர குழந்தை 2 காலம் கிட்ட கொண்டு உளுந்த உடனே நம்ம இந்த அரிக்கமணி இந்த எலும்பு இங்க இது பொறுத்து தானே கலண்டு கால் அப்படியே அந்த சொல்றீங்க நம்மளோட பொருள் இந்த அரி தானே இந்த அந்த விளங்குது சவ்வு அந்த தனியா கால் அப்படி கால் எலும்பு அப்படி தனியா உட்காந்து வந்து நடக்க போனா இப்படி கண்டு போகுது. இப்ப எலும்பலாமா? எலும்பலாம் ஆக்கள் பிடிச்சி அப்ப இப்ப நம்ம பிடிச்சி நிப்பாட்டினாலும் கால் தொங்கும். இந்த ஆட்டோவில் ஏறக்குள்ளையும் நான் இப்படி போனோடனே 2 பேர் பிடிச்சி தூக்கி வச்சா இந்த காலை வைக்கலாம், இந்த காலை தூக்கி வச்சுதான் ஆம்பளை பிள்ளைகளாம் வந்து தூக்கி ஆட்டோவில் ஏற்றணும். அதுதான் இப்ப யுத்தத்தால பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருந்த நீங்க, ஆனா நடக்கலாம். அந்த நேரம் நடக்கலாம். அப்படி இருந்து நடந்த நீங்க ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப காட்டுங்க இப்படி பாருங்க. இந்த சில்லெல்லாம் இப்படி உடைஞ்சுன்னா 2 துண்டு உடைஞ்சு, ஒரு துண்டு இங்க மேலரிக்கு, ஒரு துண்டு கீழரிக்கு. ஏண்டா வேதனைகள் கொடுமைகள் அனுபவிச்சிருப்பீங்க. பார்த்த உடனே விளங்குது.
நீங்க எனக்கு பெத்த உள்ள மாதிரி ஐயா. ம் நான் பட்டொரு இது உலகத்தில் எனக்கு வந்த வினை நான் அனுபவியாலோ இன்னொரு உலகி வரப்படாம ம் அதான் அதான் காயங்களை பார்த்தாலே விளங்குது. வேலை செய்யுது இல்லையா? இந்த இந்த அரிக்கமணி ஓ இது கலண்டுச்சு. அதான் இப்ப நான் சொல்றேன். உணர்வு இருக்கு. அப்ப தொட்டெல்லாம் உணர்வு இருக்குமான் அரைப்பன் உணர்வு இருக்கு. இப்படி இங்க இருங்க முடிகளுக்கேல இந்த பாட்டுல படுக்கலாம், இந்த பாட்டுல படுக்கல. சரி, என்ன கவலைம்மா இப்ப உங்களோட? என்ன கவலை இப்ப மனசுல? எனக்கு இந்த வாய் வரு பத்தாம மனதில் கவலை இல்லாம கண்டாட என்ன தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கண்டா. மூத்த மகன் 88ஆம் ஆண்டு. 88ஆம் ஆண்டு வேலாயுதம் தேவதாஸ். 2வது மகன் வேலாயுதம் சுரேஷ்குமார். 97ஆம் ஆண்டு இறந்துட்டாங்களா? அதுல எங்க ஒரு ஆள் யாழ்ப்பாணம், ஒரு ஆள். எத்தனை வயசு இல்லை அவங்களுக்கு? இப்ப அவங்களுக்கு எத்தனை வயசு அரைக்கும் போது வீரச்சாவு? அவருக்கு மூத்த மகன் பிறந்த 70ஆம் ஆண்டு மணி, அவர் செத்து 85ஆம் ஆண்டு கணக்க குடிக்காரு. 70ஆம் ஆண்டுன்னு சொன்னா இந்த 72ஆம் ஆண்டு பிறந்த 54 வயசு வரைக்கும். இந்த இளைய மகன் 17 வயசு. கிளிநொச்சி எந்த அடிபாடுன்னு தெரியாது. கிளிநொச்சிலாம் கடைசா போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தீங்களா? ஓ, ஒரு சரம் போய் பார்த்தேன் நான். என்ன பரவனாவன் சொன்னவர் பிறகு இதை கேள்விப்பட்டேன். பிறகு இந்த காட்சி தந்தவங்கம்மா இந்த இதில் கரடிய நாட்டில் 2 பேரும் காய்ச்சி வந்தேன். காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். பிறகு காய்ச்சி பிரச்சனை விடுத்து எல்லாம் இதாக போய்த்தானே. போன உடனே யாழ்ப்பாணம் வர சொல்லி அங்கத்து பெரியார் இங்கே அனுப்பியிருந்தாரு. நம்மளோட தாத்தாவது விஸ்வரு அவங்கெல்லாம் இருந்தவங்க தானே. அவங்களோட வீரமந்திரி போய் மொத்தமாக காய்ச்சி எடுத்துட்டு வந்து நான் இருந்தேன். நான் இல்லை. எவ்வளோ? 50,000. 50,000? எத்தனையாம் ஆண்டு? இந்த திருவண்ணாமலை ஓட்ட இதை பாருங்க மணி. எனக்கு மேலே குறிப்பிட்டு ஆண்டெல்லாம் சொல்ல தெரியாது. எத்தனையாம் ஆண்டு நீங்க சொல்லுங்களேன். 95ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு மகன் போனேன். 97ஆம் ஆண்டு வீரச்சா. 97, 98, 99, 2000. 2000ஆம் ஆண்டு 2 மகன் இறந்துட்டாங்க. அதுக்கு மொத்தம் 50,000 உங்களுக்கு கிடைச்சது 2002ஆம் ஆண்டு. அப்பாவையும் ஆமிதான் சுட்டேன். உங்களோட கணவர் கோராவில் வச்சு. உங்களுக்கு எப்ப பாதிப்பு ஏற்பட்டது? இப்ப இவங்களுக்கு நீங்க எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டது? எனக்கு அவங்க தகப்பர் 91ஆம் ஆண்டு ஆமி சுட்டாரே மணி. அதுல இருந்து நடு எனக்கு இது ஆமி சுட்டுன்னு சொன்னா நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்களா? ஓ, சேனை வட்டி சேனை செய்திருந்து நாங்க சாமான் எடுத்து கொண்டு வச்சுட்டு இருந்த நாங்க இருந்தத தைப்பொங்கல் அண்டைக்கு. அப்ப சொன்னாரு 91ஆம் ஆண்டு 14ஆம் தேதி சொன்னாரு, ஆமி பாடுறான் நீங்க வீட்டை போங்கன்று. நாங்க ஓடி வந்த அவரு செத்துட்டாரு. நாங்க 4 மண்டமாக தப்பி வந்தோம். அப்ப காலெல்லாம் உடஞ்சிட்டு அதை நான் ஆஸ்பத்திரிக்கு போய் முள்ள முள்ளன்ற பாட்டுக்கு நெல்லை வச்சு குத்தி கொடுக்குறேன். அதுல வர வருமானத்தை வாங்கி சாப்பிட்றேன். இப்படி சீவிச்சுட்டு இருந்தேன். இருந்தவொடனே மகனை படிப்பிச்சேன். சுரேஷ்குமாரை படிப்பிச்சுட்டு இருந்தோடனே சுரேஷ்குமாரை பள்ளிக்கு இருந்தவர் போயிட்டார், சேர்ந்துட்டார், இங்கே வைத்தார். அப்ப இவ உங்களுக்கு யாரும் இல்லை. இப்ப பெத்த பிள்ளைகள் எல்லாரும் இறந்துட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு? 2 பேர். 2 பேர் தான் பிள்ளைகள். 2 பேரும் இயக்கத்துல சேர்ந்து அவங்க வீரச்சாவும். இப்ப கணவரும் யுத்தத்தால பாதிக்கப்பட்டு சுட்டு இறந்துட்டாரு. அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அப்படி பாதிப்பு ஏற்பட்டும் அம்மா
அதை குணப்படுத்தி நடந்து தெரிஞ்சு நடந்து ஒரு வருடத்துக்கு முதல் தான் விழுந்து அப்படி இந்த கால் நடக்கலாம நடந்து நடக்கலாம் அப்படி. அப்ப எத்தனை வருடங்கள் அப்ப பிள்ளைகள் கணவன் இல்லாம வாழ்ந்த நீங்க? நான் அவனே 91 இல்ல கணவன் இல்லாம 91 கணவன் இல்ல 98 மூத்த மகன் 97 இளைய மகன் 91 தகப்பரு 88 மூத்த மகன் 91 88ஆம் ஆண்டு மூத்த மகன் 91 அப்பா 95 97 இளைய மகன் 97 இளைய மகன். அப்படி. இப்ப முதலாவது உங்களோட மூத்த மகன் தான் 88 1988 1991 கணவர். அப்ப 1997 அப்ப அதுல கடைசி மகன். அப்ப எல்லாரையும் மறந்துட்டீங்க. அப்ப 97 இருந்து 2025 மட்டும் நீங்க மட்டும்தான். அப்ப உங்களுக்கு சகோதரங்கள் யாரும் பாக்குறல, நீங்க தான் தனியா வாழ்ந்தது. எனக்கு சகோதரங்களும் இல்லையா? அப்ப நீங்க வைக்கி அக்காடமா உங்களோட அக்காவும் அந்த பிரச்சனை இவரோட அம்மாவும் அந்த படியில தான் கிண்ணடிக்கம் படிச்சிருந்த படியில இறந்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு இவ மட்டும்தான் சொந்தம் சொன்ன மட்டும்தான். நீங்க மட்டும்தான். அப்படி கணவர் அவரும் பிரச்சனை டைம்ல காணாம போயிட்டாரு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு ஆண் ஒரு பொண்ணு. நீங்க ரெண்டு பேரும் தான். இப்ப உங்களுக்கு துணை இவைக்கு துணை. அப்படி எந்த இதுவும் இல்ல, வசதி இனி வெளிநாடு வயதும் இல்லை எனக்கு. 56 வயசு. இப்ப பாருங்களேன், இப்ப 97ஆம் ஆண்டுல எல்லாரும் போயிட்டாங்க, அதோட போயிட்டாங்க. அப்ப பாருங்களேன், இப்ப எத்தனை வருஷம்? 2000 ஆண்டுண்டா 28 வருஷம். என்ன 28 வருஷமா என்ன செய்தீங்க? அப்ப என்ன தொழில் செய்தீங்க? அப்ப 50,000 ரூபாய் காசை வாங்கிட்டீங்க, தந்துட்டாங்க. 3 பேர் இழப்பு. 2 பேர் இல்ல தானே, 3 பேர் இழப்பு தானே. இப்ப கணவன் இருந்தாலும் கணவன் பார்த்துருப்பாரு. இப்ப யாரும் இல்ல, பெத்த பிள்ளைகளும் இல்ல, கணவனும் இல்லைன்றக்குள்ள இப்ப ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சது. அதை வச்சு தொழில் செய்தீங்களா? என்ன தொழில் செய்தீங்க? இப்ப அந்த காலகட்டத்துல ஒரு 50,000 ரூபாய் ஒரு பெரிய ஒரு தொகையா தானே இருந்தது. 50 லட்சத்துக்கு பொறுமதி மகன். உண்மையாவா? 10 ரூபாண்டா 10,000க்கு பொறுமதி அந்த நேரம். அப்ப 10 ரூபா 10,000 பாருங்க, அப்படிதான் பாருங்க. அப்படிதான். அப்ப என்ன செய்தீங்க அப்ப அவ்வளவு பணத்தை? நானா யாழ்ப்பாணம் போவோம் மாவீரத்துக்கு. மாவீரத்துக்கு இனி வயது போக 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 அந்த காசை வச்சுட்டு இப்போ கொஞ்சம் காசு இருந்து அந்த காசு எடுத்து தான் இப்போ இந்த காலுகளுக்கு மருந்து செய்யறதுக்கு காசு. இப்படின்னு. இப்ப உங்களுக்கு அப்ப எத்தனை வருடம், எத்தனை வயதா இருந்திருக்கு? இப்ப 97ஆம் ஆண்டு எத்தனை வயது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 80. 80ல இருந்து 28 கழிச்சோம்னு சொன்னா 52 வயது. என்ன 52 வயதுல அம்மாவுக்கு 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கு கையில. அப்பயும் சொல்ல போனா என்ன ஒரு வயது போன, அதான் 52 சின்ன வயது இல்ல தானே. அப்ப அந்த காசை நீங்க வச்சிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செலவழிச்ச அப்படி சொல்றா பாருங்க. அப்ப அந்த 50,000 ரூபாய் வச்சு இதுவரை காலத்துக்கும் உங்களோட செலவுல பாத்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுல ஒரு நெல் தருவாங்க அவிக்கிறது, அவிச்சு காய வச்சு கொடுத்தா 500 ரூபாய் காசு தருவாங்க, ஒரு 10 அரிசி தருவாங்க. இனி இதை புடைச்சி தான் என்னாங்கண்டா புடைச்சி கொடுப்பேன். கொடுத்த நேரம் குறுநெல்லை தருவாங்க. இனி மார்க்கெட்டுக்கு போய் மரக்கறியை வாங்கி வந்தாங்கண்டா இந்த மாமா கண்டு மரக்கறியை தருவாங்க. அப்படித்தான் சிபிஎம் போய் கொண்டு இருந்தேன். அப்ப இதுவரை எங்க இருந்தீங்க? இதுக்கு முதல் கிரான்ல இருந்தீங்க. கூட்டிட்டு வந்து அப்ப அந்த இடம் இருந்த அந்த இடம் அந்த நாங்க புருஷனார் புள்ளிகள் 8 புள்ளி. அவர் முதல் கல்யாணம் முடிச்சு 8 புள்ளியோட இருந்தார். அப்படி
8 பிள்ளைகளுக்கு எனக்கு தாயா கொண்டு போனவர். ம் கொண்டு போயிருந்த உடனே ம் அந்த 8 பிள்ளைகளை அனுபவிச்சுட்டு இருந்தேன். ம் ஆக கடைசி பிள்ளையுடன் நான் இருந்தேன். இருந்தா அந்த கடைசி பிள்ளையோட வாய் பேசுறது ஆ நடக்கிறேன். ம் 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 இப்படி இருந்தோடனே அதைத்தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன். வளர்த்துட்டு இருந்தேன். ஓ வளர்த்துட்டு இருந்தா அவங்கள வீடுகளெல்லாம் அந்த ஒரு பலவை வாங்கி ஒரு வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு வசதி இல்லை தானே. இருந்தோடனே அப்போ புருஷனாரும் அங்கே நின்று ஒழுங்கான உழைப்பு இல்லை. அவள் அந்த கிடாந்த வசந்தி என்று இருக்கிறாள். அவள் கடை வச்சிருக்காள். அவளோட இருந்தேன். இனி அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், பார்க்கணும். என்ன பார்க்க மிக்க ஆள் இல்லை. ஆஸ்பத்திரியோட வந்து ஒரு 3 மாதத்துக்கு அவள் தான் பீபாயெல்லாம் எடுத்தவள். எடுத்து குளிக்க ஆகுற, முழுவ ஆகுற, எல்லாம் செய்கிற, சாப்பாடு தர எல்லாம் இருந்தேன். பிறகுதான் பார்த்து போட்டு இவங்களோட வந்தேன். அப்படி இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப நீங்களும் 2ஆம் தரமா தான் போனேன். அங்க ஏற்கனவே 8 பிள்ளைகள். அப்ப அவங்கள பார்த்துட்டு இருந்த நீங்க இப்ப உங்களுக்கு பிறந்தது 2 பிள்ளை. அப்படி அப்ப அந்த வீடெல்லாம் அவங்களுக்கு தான் போயிருக்கு. அவங்களோட தானே, அவங்களோட வீடு தானே, அவங்களோட இரவல்ல இருந்தான். அவங்கள வளர்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு இரவல்னா இருந்தான். அவங்களோட இயக்கையும் நான் நெல்லு குத்தி வித்து அந்த வேலையை செய்து இந்த வேலையை செய்து காசு வாங்கி எந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுறேன். அப்படி அவங்களோட அவங்களோட தயவுல இல்ல, நீங்க அவங்களோட உழைப்புல இல்ல. சரி, இப்ப விளங்கிட்டு தானே. இப்ப அதான் ஒரு கேள்வி ஒன்று வந்தது. இப்ப இதற்கு முதல்ல இங்க இருந்தவங்க அப்ப அம்மாவுக்கு சொந்தமான ஒரு வீடு வளவு இருந்திருக்கு. இப்ப உங்களுக்கு சொந்தமான வீடு வளவுகள் இல்லாம தான் நீங்க திருமணம் செய்த நீங்க அவரோட இருந்த. அப்படி சரி. இப்ப அம்மாவுக்கு இப்ப சாப்பாட்டு பிரச்சனை சொல்றீங்க நம்ம. அதுதான் நான் இன்னும் வீடு கட்டி கார் வாங்கி அதுதான் இப்ப உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை மட்டும்தான். இப்ப எனக்கு நான் போய் ஆடி இறங்கும் வாழ்க்கை 6 அடி மண் சொந்தம். ஊரு மட்டும் எனக்கு மா பக்கெட் அலிசர் புரசர் வருத்தங்களும் இருக்கா குளிக்க போடுற எடுத்து வாங்கலாமா? அது இருக்கா? இந்த அடிக்கு மணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறவியா? இப்ப போறல மணி நாக்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அந்த அவர் தாங்க பாரு. அதானம்மா, வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க தானே. இப்ப அதுல என்ன சொல்ற, இந்த இது சின்ன குப்பி கிடாக்கு இது என்னம்மா அது? இது புரசல் குளிசை. அப்படி இது கடுப்பு குளிசை. இது கடுப்பு குளிசை. நான் நிறைய போடுறீங்க குளிசை. என்ன இது சும்மா குளிசை. ஹாஸ்பிட்டலுக்கு போறல ஆக்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிடுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்டா, இங்க இருந்து வாழைத்தனி இப்போ 1000 ரூபா வேணும். இனி நம்ம அங்க போகணும்னு இறக்கணும், ரோட்டை கொண்டு போகணும், ஏத்தணும். சரி, அதான் இப்ப வாழ்க்கையில இப்ப நிறைய கஷ்டம், துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் பட்டிருப்பீங்க. அதில் மறக்க முடியாதது இப்போ கூட நினச்சி நீங்கள் சொன்னால் அழுக வந்துடும்ன்ற மாதிரி என்ன கஷ்டம், என்ன இது சொல்லுங்களேன். இந்த ஃபீல் அவ அழுகிற. டிராவல் பண்ண தண்ணி இல்லையா? இந்த கால் 2 காயப்பட்ட கால் தண்ணி ஊற வந்து போட்டம் வர இப்படி இப்படியாட்டம், இல்லாடி இப்படி இப்படி இழுக்குமா? ஓ, இனி என்ன செய்யறேன்டா, இரவையில 12 மணி 1 மணிக்கு இந்த அரி குளிச்ச இதுல போடுறேன் கடுப்புக்கு. ஓ, இந்த அரிக்கா குளிச்ச இரவையில சாப்பிட்டு போட்டு படுக்கையும் போடுறேன். 12 1 மணிக்கு குழம்பு சுடு தண்ணியை ஊற்றி தேயிலை போட்டு குளிச்ச போட்டு குடிச்சிட்டு படுத்தா 3 மணிக்கு நிறுத்திடுவோம். 5 மணிக்கு கிளம்பு கிளம்பி அரைக்கலாம். அரைக்கிறதா 5 மணிக்கு கிளம்பி அரைக்கிற வேலைகள் செய்யறதா? கிளம்பிட்டு வந்து நான் படுக்க மாட்டேயா. எனக்கு ஐயா தொட்டிட்டு பழக்க சுடுகாடு மட்டும் மகன். நான் குழந்தை அம்மாவோட காலம் கஷ்டப்பட்ட நான் தான், கல்யாணம் கட்டி கஷ்டப்பட்ட நான் தான்.
வேணும் எடுத்து படுக்கான எலும்பி 5-6 மணிக்கு நான் எலும்பி போய் சுடு தண்ணி எடுத்து முகத்தை கழுவி குடிச்சிட்டு வந்து படுப்பேன். படுத்து பிறகு 8 மணி 9 மணிக்கு தான் காலை சாப்பாடு. அப்படி 6 மணிக்கெல்லாம் சுடு தண்ணி குடிச்சிருவீங்க. இங்கே தான் கையிலையா கடுப்பு. அதுதான் அப்போ கடும் வேதனையாக இருந்திருக்கணும் அந்த காலத்தில். இப்போ பாருங்களேன், இந்த செல்லு உடைகிறன்னு சொன்னால் இவ்வளோ வேதனை. நமக்கு இன்னொரு கதை சொல்லட்டாமா? சொல்லுங்க. நான் கிரான் இருந்து உங்களுக்கு குடும்பி மலை தெரியும் தானே? ஆமாம். என் மகன் சுரேஷ்குமாருக்கு 10 வயது. அந்த நேரம் பிரச்சனை. ஆமாம். அங்கிருந்து வந்து சாமா முழுதும் வாங்கி மூட்டை கட்டி தலையில வச்சுட்டு கிராந்துறையில் அக்கறைப்பட்டு இறங்கின உடனே பாதையார மகனை தூக்கி பக்கத்தில் சாமான் தலையில் இப்படியே போய் கோராவளியால் போய் பள்ளத்து சென்னையால் போய் குடும்பி விலகி போவேன். கடை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டம் ஐயா. என்ன கடை வச்சிருந்தீங்க? சில்லர் கடை வச்சுட்டு இருந்தாங்க குடும்பி விலையில. அப்படியெல்லாம் கஷ்டப்படும் நான் ஐயா. கணவன் இருக்கக்குள்ள அவர் செத்த பிறகு களம்புடைக்க போற, கதிரி புறக்க போற, உப்படி சுத்த போற, புல்லு புடுங்க போற, உள்ளாமைக்கு எல்லாம் கஷ்டப்படணும். நான் அக்கறை பத்து மில்லு சொங்கலாம் நான் மில்லு வேலையை போயிருக்கிறேன். அப்படி நீங்க கணவன் இழந்ததுக்கு பிறகு சந்துவழி மில்லு அப்படியெல்லாம் அப்படி நான் ஒரு நேரம் ஐயா சந்தோஷமாக தொழில் இல்லாம இருந்தது இல்லை. கஷ்டப்பட்டிருக்கிறீங்க நிறைய உங்களோட வாழ்க்கையில். விலங்குதம்மா தான் இப்போ 2 பிள்ளைகள் இருந்தது ஒரு பாதிப்பு. என் மகன் கேட்டானையா, அம்மா வருத்தப்பட்டவனே நான் ஆஸ்வதி போகக்கூடா. இப்போ உங்களை பார்த்தோன்னே என் மகனை பார்க்குறா பறிக்க எனக்கு. அப்படி என்ன மாதிரி அறிப்பார் பிள்ளை மாலும் அந்த படத்தை எடுத்து அந்த போட்டோவில் எடுத்து வாமி இருக்கா? 2 பேரும் இருக்கா? தம்பிர மூத்த கொண்ட இல்லை இளைய கொண்ட இருக்கி. அந்த சொல்லுவார், அம்மா நீ வருத்த கொண்ட வதிப்படாத, நான் பெரிய ஆளாய் முதலாவது ஆளாக வருவார் பள்ளிக்கு போகிறோம். பாருங்க, முதலாவது ஆளாக வருவார். நான் ரொட்டருக்கு படித்து இன்னும் அங்கே கொஞ்சம் போட மாட்டேன். நான் மூட்டோட வச்சு உனக்கு வந்து பாருங்க எப்படி நான் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. நம்ம மகன் இன்றைக்கும் ஜாவைக்கும் பகலைக்கும் தனியாக படுக்க கருதாம. அதான் இழப்பு தானே நம்ம இழப்புலையும் எனக்கு அந்த இழப்பு உலகத்தில் ஒரு இந்த கண்மதி வாழ்வ கிடையாம. இந்த போட்டோ கொண்டு வந்து பாருங்க. நம்ம போட்டோ இப்போ வரட்டுமே பார்ப்போம். பன்னோட குளிச்சு இப்போ இதுவும் போட்டு பன்னோட குளிச்சு 2 போடுறோம் இதோட. அப்படி வேணும். நீங்கத்துல சொன்ன நான் அதோட எடுத்து கொண்டு போய் இந்த வராரு தர்மன் தங்க போனாரு. ராஜமா போறாரையா, ராஜமா போறாரையா, தங்க போனையா, வேலாயுதம் சுரேஷ்குமார். நினச்சிக்கொள்ளுங்க. அப்படி இந்த வயசுல இறந்தவர். இது 10 வயது. 10 வயதுல எடுத்து போட்டோ. பள்ளிப்போ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் வீட்டை போனாப்ப என்னை மகனை வச்சு எடுத்த புறம்ப கிடக்கு. இவர் கடைசி 2 பேர் தானியா? இவர் கடைசி மூத்தாள்ற போட்டோ இல்லை. இவர் நீங்க 97 சொன்னீங்க. நான் 95ஆம் ஆண்டு இறந்துட்டாரு. அன்னைக்கு கொஞ்சம் 2 இயரை கூட்டித்தீங்க, 2 வருஷத்துக்கு கூட்டித்தீங்க.
பாருங்க 1995 இருந்திருக்கா 2ஆம் மாசம் 4ஆம் தேதி. ஓ. அப்ப உங்களுக்கு அவர் இருந்த டேட் எல்லாம் சொல்லிட்டாங்களா அப்படி சொன்னவங்களா? அங்க சொல்லல மணி. அப்ப நீங்களே போட்டதா? ஓ, நான் தாண்ட பாட்டில் போன லேட்டு நீங்க அங்க போன நீளம் கேள்விப்பட்டு ஆ 97 ஆண்டு போனேன். அந்த லேட்டுக்கு தான் நான் அப்படி இவ போன டேட்டை போட்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க 1995ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் 4ஆம் தேதி ஜஃப்னாக்கு போயிருக்கிறீங்க அந்த டேட். என்னம்மா சொல்ல போறீங்க? நீங்க தானே உங்களுக்கு தான் இழப்புகள் நிறைய. இழப்புன்னு சொல்ல இயலாது, அதுக்கு வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் உங்களோட இதுக்கு. என்ன யோசிங்க இப்ப? என்ன ஓடுது இப்ப மனசுக்குள்ள? உங்களை பார்த்தோன்னே எனக்கு கண்ட உள்ளாண்டு அதான அது என்ன செய்யற? அதான் அவர் உங்களோட மகனா மாதிரி வந்துக்கு, உங்களோட மகன் மாதிரி வந்துக்கிறேன்னு நினைக்கல. கிட்டே வந்து கிட்ட வந்து இருக்கிறேன். அதான் பார்த்து இருக்கிறீங்களா ஒத்து? என்ன போலதானா? நான் என்னம்மா சொல்றேன், அதான் ஒன்றும் இன்னும் சாப்பிடல. நீங்க இன்னும் சாப்பிடலையா? இல்ல. ஏன்? நான் பாரண்டா பாரன்னு கேள்விப்பட்டபடியா உங்களை கண்டு தான் சாப்பிடுறேன். சாப்பிட்டு நான் சமைச்சு வச்சிருக்கீங்க தானே? சாப்பிட்ருக்கலாம். இப்போ நம்ம முடிப்போமா? என்ன உங்களோட விருப்பம்? அதான் இப்போ ஏதாச்சும் சொல்லணுமாம்மா? என்ன எல்லாத்தையும் சொல்லிச்சு. ஓ, இனி நீங்க விரும்பி எனக்கு செய்யறதை செய்தா சரி. அதானும்மா. இப்போ எப்படித்தானேம்மா உங்களோட நிலைமை எனக்கு விளங்குது. பாருங்களேன், இப்போ 1991ஆம் ஆண்டுல இருந்து கணவன் இல்ல, அதுல இருந்து கஷ்டம். அதுல இருந்து அம்மாவுக்கு கஷ்டம்தான் சொன்னாங்க தானே. இப்ப வாழ்க்கையே ஒரு கஷ்டத்துல தான். பாருங்களேன், இப்ப 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா இப்ப அதை நினைச்சு கவலைப்பட்டு அப்படியே புரியாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் இருந்து புரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆகஸ்ட் மூத்த மகன், 2வது அப்பா, 3வது பிள்ளையம்மா. சொல்லப்போனால் இப்போ பாருங்களேன், இப்போ நாட்டுக்காக உங்களோட பிள்ளைகளை இழந்திருக்கிறீங்க. இப்போ அப்படி ஒரு தியாகம் செய்திருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளும் என்ன சொல்கிற நிறைய பேருக்கு தெரியும் தானே. இப்போ அவங்கெல்லாம் மாவீரர்கள். அப்போ மாவீரர்கள்ற தாய் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதான் முக்கியமானது. இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, எனக்கு இப்போ சாப்பாடு தான் பிரச்சனை, அதுக்குரிய உதவிகளை செய்யுங்கண்டு. இப்போ நிறைய பேர் இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்க தானே. இப்போ புலம்பெயர்ந்த இப்போ நம்ம உறவுகள் எல்லாம் இப்போ இதெல்லாம் நேரடியாக பார்த்தவங்க கூட பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த யுத்த காலத்தில். இப்போ நான் அந்த காலத்தில் பிறக்கவே இல்லை தானேம்மா. எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது தானே. இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டதெல்லாம். நான் 2001. அப்போ உணர்ந்தவங்களாம் இருப்பாங்க, கட்டாயமாக அவங்க பார்த்து உதவி செய்வாங்க. இப்போ சாப்பாடு மட்டும்தான்மாங்க, சாப்பாடும் இப்போ மருத்துவ பிரச்சனையும் இது ரெண்டும் தான். வேற எனக்கு வீடு பாஜல் அது இது ஒன்றும் எனக்கு தேவைப்படாது. இந்த 2 கையை வந்து கும்பிடுறேன். இல்ல அப்படி நீங்க வயதுல மூத்தால் என்ன நீங்க இந்த நோயை தீர்த்துட்டு சாப்பிட்டு திரிக்க எனக்கு உதவி செய்தாச்சு. அதானம்மா. அதான் சொன்னான் தானே. இப்போ பிள்ளைகளை வந்து நாட்டுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காலம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம இந்த வீடியோ மூலமாக பெண் மூலமாக இப்போ நிறைய பேருக்கு உதவிகள் கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு படம் ஒன்று இருக்கு தானே, அமரன் படத்தில் இப்போ கணவன் இப்போ நாட்டுக்காக உயிரை விட்டதால அந்த மனைவியை கௌரவிப்பாங்க. அப்போ அதே போல் இப்போ உங்களையும் அப்படி ஒரு கௌரவம் ஒன்று உங்களுக்கு நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் தயங்காதே. தலைவன் வந்திருக்கிறீர்கள் சரியா? யார்? நானா? நான் தலைவன் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு நீங்க இവിടുത്തെ வந்தபடியா நீங்க எனக்கு தலைவன் சரியானே இந்த தம்பி. அதான் இப்போ நான் சொன்ன வசனம் தான் பாருங்களேன். அப்போ அந்த அமரன் மூவியில் அது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு தானே அந்த படமே. அதே போல் இப்போ அம்மாவுக்கு அதெல்லாம் இப்போ முதல் கிடைக்கலாத்தையும் இனிமேல் கிடைக்கணும். அதாவது உதவி கிடைக்கணும். ஓகே, கௌரவம்லாம் தேவையில்லை அதெல்லாம் விடுங்க. அம்மா
இனிமே நிம்மதியா இருந்து சாப்பிட்றதுக்கான உதவிகள் தேவை. அதுதான். சரியாம்மா, எனக்கு கிடைச்ச சந்தோஷமாம்மா. உங்களுக்கு பெண் மூலமா உங்களுக்கு கிடைச்சா அதான் நான் சொல்றேன். சரிதானே? ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? அப்ப பாட்டெல்லாம் நல்லா பாட்டு படிப்பீங்களா? அப்ப பாடணும் எடுத்து விடுங்க. அப்ப பழைய பாட்டுகள் எல்லாம் தலைவன் பாட்டெல்லாம் படிச்சீங்க, இப்ப 2-3 பாட்டுகள் எடுத்து விடுங்க பாப்போம். படிங்க. ஸ்டார்ட். உங்களுக்கு தெரிஞ்சதை படிங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஊருக்காக கொடுத்தான், இல்லை ஒருத்தருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? சிலர் வாழ வாழ பலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் மறுப்பதில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இன்னொரு பாட்டு. நல்ல தத்துவமான பாட்டுகளை படிக்கிறீங்களே, இன்னொரு பாட்டு படிங்களே. படிக்கிறவியா ராவையில? இன்னொரு பாட்டு படிக்கணும். தத்துவமான பாட்டு தானே, ரெண்டும் படிச்சதும் தத்துவ பாட்டு தான். இன்னொரு பாட்டு படிங்க. என்ன பாட்டு படிக்கிறீங்க? ஒரு மகன் பாட்டு படிங்களா? மகன் பாசம் பாசம் மகன் பாசத்தை. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் தங்க மகனே? நீ வளர்ந்து மரமாயி நிழலாய் வரும் பொழுது இந்த வந்து. ஓகே, மறந்துட்டீங்க. வேற வேற கணவன் பாசத்துல இந்த பாட்டு வேற இல்லையா? படிக்க மாட்டீங்களா? அப்படி பாசமா இருக்கலையா? கணவனுக்கு வேண்டும் அடிக்க மாதிரியும் உதவி தான். அதான் அடிக்கிற கைதான் நினைக்கிறது சொல்ற பாருங்க. அடிக்கிற கைதான் நினைக்கும். ஆமாம், அதை நீங்க அவர் நினைச்சு ஒரு பாட்டு படிங்களா? கணவன் நினைச்சு ஒரு பாட்டு படிங்களா? மகன் நினைச்சு படிச்சுட்டீங்க, கணவன் நினைச்சு ஒரு பாட்டு படிச்சுடுங்க. வளமையா பாட்டு படிக்கிறீங்களா? கணவன் நினைச்சு சொல்றாங்க நைட்ல படிக்கிறீங்களா பாட்டெல்லாம்? அது இங்க ரேடியோ படிக்க படிக்க கூட கண்டு படிப்பேன். ஞாபகம் ஒன்றும் வரலையா? அப்ப அவர் நினைச்சா என்ன பாட்டு ஞாபகம் வருது? இப்போ நிறைய பாட்டுகள் நீங்க கேட்டிருப்பீங்க, பழைய பாட்டுகள் எல்லாம். அவர் நினைச்சா என்ன பாட்டு ஞாபகம் வருது உங்களுக்கு? ஒன்றும் ஞாபகம் வரலையா? அவர் மேல மறந்து போயிட்டுன்னு. அப்ப இன்னொரு இளைய மகனுக்கு படிச்சீங்க, மூத்த மகனுக்கு அந்த பாட்டு படிச்சீங்க. எல்லாருக்கும் இன்னொரு பாட்டு படிங்க அப்ப மகனுங்களுக்கு. ஃபீல் பண்ணி படிங்கள். படிவா மகன் படிக்கிற படிவையில் இப்போ எனக்கெல்லாம் கண்ணீர் வரணுமன்றமே படிங்க. அப்போ எல்லாரும் இப்போ ஃபீல் ஆகணும் படிக்கிற படிவையில் பாட்டு. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என் உயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா. மன்னவாண்டா கணவனுக்கு படிச்சிருக்கீங்க. சரி. தென்றலுக்கு தாய் வீடு புதிதை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் விந்தை அல்லவா. வலது காலை எடுத்து வைத்து வேண்ட வேளை மறந்து விதையா. அதுதான் என்ன பாட்டுகள் மறந்துட்டு வயது போக போக. சரியாம்மா, ஆனால் நல்லா படிச்சீங்க. சரியா, நல்லா படிச்சீங்க. கவலையாக தான் இருக்கு இப்போ அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த மோசமான. அதுதானே ஐயா எனக்கு நடந்த இது. உலகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. சரி, கவலைப்படாதீங்கம்மா. இப்போ நீங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கட்டாயமாக உதவி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். கட்டாயமாக கிடைக்கும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் வந்ததுக்காக உதவி ஒன்று செய்கிறேன். சாப்பாட்டுக்கு தானே அம்மாவுக்கு இப்போ தேவை. இப்போ நான் தார காசை வச்சு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. தேவையானதெல்லாம் வாங்குங்க. உதவிகள் கிடைச்ச பிறகு நான் மீண்டும் வருவேன். உங்களை தேடி வருவேன். சரியா? சந்தோஷமா? தேடி வருவேன் தானே? சரி, ஓகே. சரியா? எதுவும் சொல்ல போறீங்களா? சரியாம்மா, இதில் பாருங்களா,
சரி, எவ்வளவு இருக்கீங்கன்னு பாருங்க. 10. ஓ சரியாம். அப்ப உங்களோட சாப்பாடு செலவுக்கு இதை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப மகன் வந்ததற்காக நான் தாரேன். சரியா? இப்ப ஓகே தானே? இதை வச்சு நீங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுங்க. இப்ப இந்த பணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனா எனக்கு அனுப்பி வச்சது விக்னராசா அண்ணன். அவர் லண்டன்ல இருக்கிறாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 5895. அவர் ரூபாய் 50,000 அனுப்பினாரு. அவர் 50,000த்தையும் இதோட 3 பேருக்கு நான் பிரித்து கொடுத்திருக்கிறேன். நன்றி விக்னராசா அண்ணனுக்கு நன்றி. அவர் அனுப்பின 50,000 பணத்தையும் இப்போ கொடுத்து முடிச்சாச்சு மொத்தமாக. இப்போ அவர் அனுப்பினது இல்லாமல் உங்களுக்கு 10,000 நான் தந்திருக்கிறேன். சரிதானே? இந்த இருக்கிறவர் தான். சரியா? ஓகே. அம்மா கண் தெரியுதாரு நல்லா ஏன்னா சரி. சரியா? ஓகே. இப்போ மேலதிகமான உதவிகள் கட்டாயமா கிடைக்கும். அப்ப அதற்கு பிறகு நான் வருவேன். சரியா? ஓகேவா? என்ன சொல்ல போறீங்க இந்த காசு கிடைச்சதை பத்தி? நன்றி. நன்றி. இல்ல கையில அடுத்த கும்பிடுத்தவல்ல. உங்களை விட சின்ன உங்களுக்கு பேரன் வயசு எனக்கு வரும். அவர் உங்களுக்கு மகன் வயசு வரும். அவர் எந்த இடமணி? அவர் லண்டன் வெளிநாட்டு ஊரு அவரு ஜஃப்னா தான். ஜஃப்னா தான். அவர் பிறந்த இடம் ஜஃப்னா. இப்ப இருக்கிறது லண்டன் வெளிநாட்டுல இருக்காரு. சரியா? இல்ல வேற போற ஒரு ஆளனா யாழ்ப்பாணத்துல லண்டன் கண்டிருக்கிறீங்களா? அதான் கேக்கு. சரி, நம்ம இந்த வீடியோ முடிப்போம். வீடியோ முடிப்போம். சரி, ஓகே. சந்தோஷமா? சந்தோஷம். சரியா? இப்ப அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அவர் காசு உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்ட்டு. அப்ப வீடியோ முடிப்போம். சரியா? சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை நான் வருவேன். சரியா? ஓகே. சரியா? புள்ளோட நம்பரை வாங்கி பண்ணி. அவட நம்பர் இப்ப அவ தானே உங்களை வாங்கலாமா? இப்ப நீங்க தானே பாக்குறீங்க. அப்ப இவைக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. இப்ப நீங்களும் இப்ப 2 பேரும் முண்டு தானே. சரி, ஓகே. இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.